ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியுமாம். அது என்ன வேர், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை அதிகாலை 2:11 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதியானது மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை காலையில 7:09 யமகண்டம், 12:01 ராகு காலம். உங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஒரு நேரமா பயன்படுத்திக்கலாம். அதாவது யமகண்டம் முடிஞ்சு 12 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கிறதால உங்க முன்னோர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு இலை போட்டு படையல் போடுவீங்களே, அந்த பழக்கம் இருக்கக்கூடியவங்க 1:30 மணிக்கு மேலதான் இலை போட்டு படையல் போடணும். நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள்லயே மிகச்சிறந்த மிக உயரிய கடமை எதுன்னு கேட்டீங்கன்னா பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை தான். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்போ வேணாலும் அந்த கடனை திருப்பி செலுத்திடலாம். பித்ரு கடன், பித்ரு வழிபாடு பாக்கி இருந்துச்சுன்னா அது நம்மளை தாக்குறது மட்டும் இல்லாம நம்மோட சந்ததியினரையும் சேர்த்து தாக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா மாதங்கள்லயும் வரக்கூடிய அமாவாசை விசேஷம்தான். ஆனா ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மட்டும் எதுக்காக தனிச்சிறப்பு வாய்ந்த அமாவாசையா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை பண்ண முடியாது. அதுக்கு மாற்று வழிதான் தமிழ் மாதங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை. தை அமாவாசை, மாசி அமாவாசை மாதிரி ஆடி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யும் போது தமிழ் மாதங்கள்ல மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைய நீங்க முறையா வழிபடாம விட்டுட்டா கூட இந்த ஒரு நாள்ல பிராச்சித்தம் தேடிக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு 2 விஷயம் முக்கியமா வேணும். ஒன்னு குலதெய்வத்தோட அருள், இன்னொன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது. இந்த 2 விஷயம் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிட்டா அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எந்த விதமான கவலையும் கஷ்டமும் இல்லாம வாழ முடியுமா. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் கண்டிப்பா நிச்சயம் ஒரு நாள் பலன் கொடுக்கும். பகல் முழுக்க, அதாவது காலைல 9:15 10:15 திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு 1:30 மணிக்கு மேல இலை போட்டு படையல போட்டுருங்க. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு, முன்னோர்கள் வழிபாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில இறை வழிபாடு செய்யணும். முடிஞ்சா குலதெய்வ வழிபாடு. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்திலேயே போயிட்டு வர தூரத்துல குலதெய்வ கோவில் இருக்கலாம். அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம். அப்படி சந்தர்ப்பம் அமையாதவங்க, வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வ போட்டோவுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வைத்து கண்டிப்பான முறையில குலதெய்வ வழிபாடு செய்யணும். இன்னொரு பக்கம் இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் 12 அமாவாசை, ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டுக்கும் உகந்தது. அதே மாதிரி புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் உகந்தது. நவகிரக ஸ்தலங்கள்ல திருவங்காடுக்குரிய ஸ்தலம் புதன் ஸ்தலம். புதன் ஸ்தலத்துல போயிட்டு பச்சை பெரு தீபம் ஏத்துறது மூலயமா பல புண்ணிய பலன்கள் கிடைக்கும். தொழில வியாபாரத்துல முன்னேற்றமே இல்லை, குழந்தைகளோட கல்வி ரொம்ப மந்தமா இருக்கு அப்படிங்கிறவங்க பச்சை பயிரை பூஜை அறை வச்சு பூஜை பண்றது மூலயமா நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டுல பண்ணக்கூடிய இறை வழிபாட்டு முறை. அந்த நேரத்துல தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேரை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். முதல்ல இந்த வேர் என்ன வேர், அதுக்கு என்ன மாதிரி சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது, தாந்திரிகங்கள் பண்ணும்போது அதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அப்படி தன ஆகர்ஷண பொருட்கள்ல தன ஆகர்ஷண மூலிகையில ஒண்ணுதான் நம்ம ரோட்டு ஓரங்கள்ல சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய, தினமும் கண்ணில் படக்கூடிய குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி. குப்பையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கு. உங்க வீடு பக்கத்துடைய காலி மன இடங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா இந்த குப்பை மேனி வேர் கண்ணில் தென்படும். அப்படிப்பட்ட குப்பை மேனி வேற செடியை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அப்படி வேரோட பிடுங்கி எடுக்கும்போது உயிருள்ள ஒரு செடியை பிடுங்கிறதால அது மூலயமா நமக்கு சாபங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த குப்பை மேனி செடியை வேரோட பிடுங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனேயே புதன்கிழமை காலையில இல்ல செவ்வாய்க்கிழமை சாயந்தரம், அமாவாசைக்கு முந்தின நாள் இல்ல அமாவாசை அன்னைக்கு காலையில மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர்ல நீங்க பிடுங்கி எடுத்து வந்திருக்கீங்களே குப்பை மேனி செடி, அதுல
அதில் கூட இலைகளை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துருங்க. வேரை மட்டும் தனியாக நகம் படாத மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த வேரை மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஊற வைக்கணும். வேரை பிடுங்கி எடுத்துருக்கிறதால எதுவும் தோஷம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு மங்களகரமான பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குப்பை மேனி வேற மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஊற வைக்கிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேரை உங்களோட பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வேரை தயார் செய்யறத நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே தயார் செஞ்சு வச்சுடுங்க. குப்பை மேனி செடியை முழுமையாக பயன்படுத்த வேணாம், வேர் மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய தட்டில் நீங்கள் தயார் செய்து மஞ்சளில் சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த வேரை அந்த தட்டு மேலே வச்சுட்டு விநாயகர் பெருமாள் ஆரம்பித்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளமான நாட்களாக மாறணும். அதுவும் அமாவாசைக்கு பிறகு பொதுவாக வரக்கூடியது வளர்பிறை நாட்கள் தான். இந்த வளர்பிறை நாட்கள் மாதிரி எங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கணும், எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேர் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எல்லா கடவுளுக்கும் பொதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 1 மணி நேரம் கழித்தோ அந்த வேரை பூஜையில் வச்சுருக்கீங்களே அதை அப்படியே எடுத்து அது கூட ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் மறுபடியும் செலவு பண்ண முடியாது, அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய்னு உங்கள் சௌகரியத்துக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த ரூபாய் நோட்டை அந்த வேர் இருக்கு இல்லையா, குப்பை மேனி வேர் பூஜையில் வச்சு பூஜை பண்ணியிருப்பீங்க, அதோட சேர்த்து அந்த ரூபாய் நோட்டை ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இந்த 2 பொருட்களும் பூஜையில் இருக்கட்டும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் 12 இரவு 12 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. இரவு ஒரு 9-10 மணிக்கு மேலே இதை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்கணும் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, இல்லை மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து இங்கே தான் வைப்பங்கிற மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இல்லை வீட்டோட மெயின் ஹாலில் வைக்கலாம். நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக், மணி பர்ஸ், இந்த மாதிரி இடங்களில் கூட வண்டி வாகனங்களை கூட வச்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் சுத்தபத்தம் இல்லாமல் அதை தொடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த குப்பை மேனி வேரால் என்ன மாற்றம் வந்துட போது, சாதாரணமான செடி தானே அப்படின்னு கேட்கலாம். குப்பை மேனி வேர் ஒரு தன ஆகர்ஷண மூலிகை. எந்த ஒரு செல்வ சக்தியாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அதை தன் பக்கம் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு மூலிகை இந்த குப்பை மேனி வேர். இதை நம்ம சாபம் நசின்னு சொல்லி சாபத்தையும் நீக்கிட்டோம், மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஊற வச்சு அதை தோஷத்தை நீக்கி ஒரு மங்களகரமான பொருளாகவும் மாற்றிருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு தாந்திரிக பொருள், இந்த தன ஆகர்ஷண மூலிகை கூட நீங்கள் ரூபாய் நோட்டை சேர்த்து வைக்கும்போது பணம் வீட்டில் பன்மடங்கு பெருகும். இந்த வேரை தயார் செஞ்சு பணத்தோட வச்சுட்டா மட்டும் பணம் வந்துடுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க, மாதம் முழுக்க வேலை பார்ப்பீங்க, ஆனால் சரியான சம்பளம் வராமல் இருக்கலாம், ஊதிய பாக்கி பேலன்ஸ் இருக்கலாம், இல்லை ஊதிய உயர்வு தடைபட்டுட்டே போகலாம். வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளம் வீட்டில் எங்கே தான் போகுதுன்னு தெரியல, வீண் செலவு ஏற்படுது. இது மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை தவிர்ப்பதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். முழு உழைப்போட, கடின உழைப்போட இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணும்போது பணம் வீட்டில் தங்கும். வீண் செலவு தவிர்க்கப்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஆடி அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். 3லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வேரை மாற்றினாலே போதும், அது வரைக்கும் நீங்கள் மாற்ற வேணாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.